ஸோ எதுக்கு இந்த வீடியோனா ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயங்க எங்களுக்கு. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹன்சிகா பாப்பாவோட பிறந்த நாள் வந்து நவம்பர் 10ங்க. ஸோ அந்த நவம்பர் 10 ஒட்டி நம்ம வந்து எங்கள் ஹன்சிகா பாப்பாவோட பிறந்த நாள் ஞாபகார்த்தமாக நம்ம வந்து ஒரு சொத்து வாங்க போகிறோம். நான் சொன்ன மாதிரியே இந்த இயர் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நிறைய சொத்து வாங்கணும், நிறைய ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. மறுபடியும் நம்ம வந்து என்ன வாங்க போகிறோன்னா, எங்கள் ஹன்சிகா பாப்பா பிறந்த நாளை ஒட்டி நம்ம வந்து ஒரு நியூ ஹோம் வந்து வாங்க போகிறோங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸோ எங்கள் ஹன்சிகா பாப்பாவோட பிறந்த நாள் அதுவும் அந்த வீடு வாங்குறதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து அந்த ஹோம் வந்து நம்ம பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஹோம் வீடியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹன்சிகா பாப்பா பிறந்த நாள் வந்து 2 நாளில் வந்துடும். ஸோ அதனால் இந்த 2 நாள் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ ஹன்சிகா பாப்பாவோட பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எங்களோட ஐயர் வந்து ஒரு நாள் குறித்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஐயர் குறித்து கொடுத்த நாள்லாம் நம்ம வந்து ஓமகுண்டம் வளர்த்து, அதுக்கப்புறமேட்டு நானும் எங்கள் மாமாவும் வந்து பால் காய்க்க போகிறோம் அந்த வீட்டில் போய். ஸோ ஹன்சிகா பாப்பாவோட பிறந்த நாள் வீடியோ வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஹோமோட வீடியோ வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் எங்கள் ஹன்சிகா பாப்பாவுக்கும் உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் வேணுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து அதில் ஒரு தம்பி வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லா வீடியோஸையும் கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க. அந்த தம்பி பேர் வந்து பரத்துங்க. அந்த தம்பி வந்து என்னோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் போட்டுருவாங்க. அதே மாதிரி என்னோட பர்சனல் மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ என்ன கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டே இவ வீட்டில் போய் எல்லாரும் திருடுங்கடா, இவ வீட்டில் போய் எல்லாத்தையும் திருடிட்டு வாங்கடா, அப்போதான் எனக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கா அப்படி. ஸோ டே தம்பி பரத்து, அக்கா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, சரியா? நீ வந்து கமெண்ட்ஸ் அதிகமாக போடுற, என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னோட வீடியோஸ் தவறாமல் பார்க்குற, பார்த்துட்டு அந்த வீடியோஸ்க்கு நீ என்ன கமெண்ட்ஸ் போடுற, இந்த இவ்வளோ பணம் எப்படி வருது, இவ வீட்டில் போய் கொள்ளையடிங்கடா ஃபஸ்ட்டு, அப்போதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும், அப்படி இப்படின்னு உன்னோட வன்மத்தை வந்து இங்கே வந்து கொட்டுற. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து கமெண்ட்ஸ் போடு ஓகே, ஆனால் ஒரு பொறாமையோடு நீ போடுற, அப்படி போடாத தம்பி, சரியா? என்னன்னு கேளு, இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி நீ சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜுஜிபி, ஓகேவா? நான் வந்து வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், ஜுவல்லரி வாங்குறேன் அப்படின்னா அந்த இதில் எங்கள் மாமாவோடதும் என்னோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, ஓகேவா? நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சி சம்பாதிக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற, யாரெல்லாம் வீடியோஸ் போடுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம எப்படி பேட் கமெண்ட் போடலாம், நம்ம எப்படிலாம் நம்ம வந்து அவங்கள வந்து தாக்கலாம், உன்னோட பேட் கமெண்ட்டு என்னை வந்து எப்படி தாக்கும்? நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன், உன்னோட கமெண்ட்ஸ் வந்து என்னை ஒரு எந்த விதத்தில் தாக்கும் அதை நீ சொல்லு ஃபஸ்ட்டு. நீ அவ்வளோ வன்மத்தை கொட்டியிருக்க அந்த கமெண்ட்ஸில், அவள் வீட்டில் போய் அவ்வா இவ்வா, யார்டா தம்பி நீ? அவ்வா இவான்னு சொல்கிற அளவுக்கு நீ யார் எனக்கு சொல்லு தம்பி. பொறாமப்படாத, போட்டி போடு என் கூட, சரியா? இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வாங்குது அதெல்லாம் வாங்குது அப்படின்னு சொல்லி என் கூட போட்டி போட்டு நீயும் சம்பாதி, ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த பொறாமையில வன்மத்தை வந்து கொட்டுறது அதெல்லாம் பண்ணாத, ஓகேவா? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன், நான் போடுறேன், நீ பார்க்குறதும் பார்க்காததும் உன்னோட இஷ்டம், ஓகேவா? நான் வந்து டிக்டாக் இருக்கும்போதே நான் வந்து 2000 ரூபாய் நோட்டு தாள்லேயே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கட்டுக்கட்டாக அள்ளி அள்ளி போட்டு என் மேலேயே போட்டு நான் கொட்டி விளையாடுவேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பணத்தோட வழி தெரியல, பணத்தோட வேல்யூ தெரியல, பணத்தோட மதிப்பு தெரியல அப்படி எப்படின்னு சொல்கிறீங்க. பணத்தோட மதிப்பு தெரிஞ்சதுனால தான், ஓகேவா? பணத்தோட மதிப்பு தெரிஞ்சனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த பணத்தை வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள ஒரு மோகம் அந்த பணத்து மேலே, அந்த மோகம் இருக்கிறனால தான் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், சம்பாதிக்கிறோங்கிறத தூண்டுது, நான் சம்பாதிக்கிறேன். அதனால் நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். உனக்கு பார்க்க இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லைன்னா போயிரு தம்பி, சரியா? நான் எந்த வீட்டில் இருக்கேன்னு உனக்கு தெரியாது,
நான் 6 வீடு வச்சிருக்கேன். 6 வீட்டில் நான் எந்த வீட்டில் இருப்பேன் சொல்லு பார்க்கலாம். நீ இப்படி வன்மத்தை கொட்டுறியே, இவ வீட்டில் போய் திருடு, இவ வீட்டில் போய் கொள்ளையடிடு, அப்போதான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுதல்ல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சம்பாதிக்காத உனக்கே இவ்வளோ திங்கிங் வரும்போது, இவ்வளோதான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற எனக்கு அதை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியாதா? நீ சொல்லு தம்பி. பரத், நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இருக்கிற திங்கிங் நீ பொறாமையில பேசுற. என்னடா இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, நம்ம சம்பாதிக்கலையே அப்படிங்கிற ஒரு பொறாமையில பேசுற. அப்படி பேசாத தம்பி, சரியா? நான் என்ன சொல்றேன்னா, அக்கா சொல்றத நல்லா கேளு. நீ ஒரு பொருள்ல 1 ரூபாய் போட்டா அதுல 4 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சா மட்டும்தான் நீ சம்பாதிக்க முடியும். நீ 1 ரூபாய் போட்டுட்டு 2 ரூபாய் எடுக்கணும்னா அதுல உனக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் வரும். அந்த மாதிரி திங்க் பண்ணி உன்னோட உழைப்பு மேல நம்பிக்கை வச்சு, உன்னோட உழைப்பை நம்பி நீ முதலீடு போட்டு அதுல ஜெயிச்சு காமிச்சு ஆக்காக்கு ஒரு வீடியோ போடு. ஓகேவா? இதுதான் நான் சொல்றேன். இவ்வளோ வன்மத்தை கொட்டியிருக்கிற நீ, எல்லா வீடியோலையும் இவ்வளோ வன்மத்தை கொட்டியிருக்கிற. இவன் வீட்டில் போய் திருடு 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 திருடு, நீ திருட பார்க்குற உனக்கே இவ்வளோ திருடுன்னு சொல்றியே, அவ்வளோ பேர்த்தையும் சொல்ற. எல்லாரும் திருடிடுவாங்களா? சொல்லு பார்க்கலாம். நான் எவ்வளோ கேமரா வச்சிருக்கேன் வீட்டை சுற்றி. சொல்லு, அது எப்படிடா இல்லைன்னு கேட்குறேன். திருடுனா அசால்ட்டாக திருடிடுவீங்களா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சிருப்பேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நகை சேர்த்து வச்சிருப்பேன். அதையெல்லாம் எனக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியாமலே நான் இவ்வளோ சேர்த்து வைப்பேன். நீ சொல்லு தம்பி. அதனால இனிமேலே யாருக்கும், எனக்கு இல்லை, இந்த அக்கா வீடியோஸில் மட்டும் நான் சொல்லலடா, யார் வீடியோஸ்லையுமே நீ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடாத, சரியா? உன்னால முடிஞ்சா ஜெயிச்சு காமி. உங்க வீட்டில் அம்மா அப்பா உங்க உறவினர்கள், ஆக்சுவலாக சொந்தக்காரங்களை நான் நம்பவே மாட்டேன், எப்போவுமே நம்ப மாட்டேன். அவங்களுக்கு நம்ம நல்லா இருந்ததில் பிடிக்காது. ஸோ உங்கள் சொந்தக்காரவங்க முன்னாடி நீ என்ன பண்ணணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட உழைப்பு மேலே நம்பிக்கை போட்டு நீ உழைச்சு காமி. ஓகேவா? அதுதான் நான் உனக்கு சொல்ல வரேன் தம்பி பரத். இனிமேலு அக்கா வீடியோ பார்த்தேன்னா பாரு. ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு உனக்கு ஒரு வேல்யூலேஷன் இல்லை. நீ கமெண்ட்ஸ் போட 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 நான் இன்னும் மேலே மேலே உயர்ந்துட்டு தான் வருவேன். என்னோட வீடியோஸ்ல மோஸ்ட்லி நிறைய கமெண்ட்ஸ் இப்படி தாங்க வருது. இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் வருது, இவன் எப்படி சொத்துலாம் வாங்குறா, இவன் எப்படி வீடு வாங்குறா, இவன் எப்படி இடம் வாங்குறா, இவன் எப்படி ஜுவல்லரி வாங்குறா, இப்படி தாங்க என் கமெண்ட்ஸ், ஃபுல் கமெண்ட்ஸ். நிறைய பேர் இப்படி தாங்க போடுறீங்க. ஏங்க அப்படி போடுறீங்க? அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றேன், அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ பார்க்குற நீங்க, அப்ப நான் அந்த பணத்துக்கு பின்னாடி நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். சும்மா உங்க வீட்டில் ஒருத்தன் 5000 ரூபா தந்துருவானா? ஒரு 5 லட்ச ரூபா தருவானா? ஒரு 5 கோடி எப்படி தருவோம்? நீங்க உழைக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்களே நம்புங்க. உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு யாரடா வீடியோஸ் போடுவா, அவங்களுக்கு எப்படிலாம் கமெண்ட்ஸ் போடலாம் இப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் நீங்க முன்னேற மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை முறை, உங்களோட வீட்டில் இருக்கிற வாழ்க்கை முறையை நம்பி நீங்க தொழில் ஆரம்பிச்சு அதுல முன்னேற பாருங்க. ஓகேவா? அதை எங்க நீங்க நிறைய பேர் சொல்றீங்க, இல்லாதவங்களுக்கு செய், இவ்வளவு பணம் வச்சிருக்கல, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவு அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் செய்யறத நான் படம் போட்டு காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் பண்ற ஹெல்ப்பை எங்க வீட்டில் இருக்கிற எங்க மாமாவும் எனக்கும் கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அதை விட்டுட்டு நான் ஒரு வீடியோவா எடுத்து நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் இந்த முதியோருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை வீடியோஸா எடுத்து நான் படம் போட்டு காமிக்க நான் விரும்பலை. நான் ஹெல்ப் பண்றேன்னா எனக்கு மனசால நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க. நீங்களாச்சும் 1000 அந்த மாதிரி 1000 கணக்கில் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி. நான் எல்லாரையும் சொல்ல விரும்பலை. மோஸ்ட்லி நீங்கள் 1000 கணக்கில் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க. நான் தெரியாதவங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால நான் ஹெல்ப் பண்ணுறத கடவுள் பார்த்து எனக்கு வாழ்த்துனா போதும். அவங்களோட வாழ்த்து தான் நான் நல்லா இருக்கேன், இப்பவும் நல்லா இருக்கேன், இன்னமும் நல்லா இருப்பேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கேங்க. எல்லாரும் சொல்றீங்க எவ்வளவு பண்ணும் அவ்வளவு பண்ணும், இப்படி ஏன், எதுக்கு? கடவுள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஓகேவா? அந்த அளவுக்கு மனசும் நாக்கும் சுத்தமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க. யாருமே வந்து யாரையுமே பேசாதீங்க, பேட் வேர்ட்ஸ்லேயே பேசாதீங்க. கடவுள் பார்த்துட்டே இருப்பாரு. நாக்கு சுத்தமாக இருக்கா, ஓகே. ரெண்டாவது, மனசு சுத்தமாக இருக்கா. உங்களோட மனசு அடுத்தவங்களுக்கு எடுக்காத அளவுக்கு, உங்களோட மனசு யாரையுமே நோவடிக்காத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்திலே நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலை. ஓகேவா? நான் எல்லாரையும் நல்லபடியாக தான் பார்ப்பேன், எல்லாரையுமே நல்லபடியாக தான் பேசுவேன், பழகுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் என்னை பிடிச்சதுனால தான் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க. கடவுள் கொடுக்கறதும் அவர் ஆசீர்வாதம். ஓகேங்களா? என்னதான் கடவுள் வந்து ஒரு லக்கில் கொடுத்தாலுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்மளோட திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம முன்னேறுவோம். அதை விட்டுட்டு ஐயோ இவளுக்கு எப்படிடா இவ்வளோ காசு வருது, இவன் எங்கடா இருந்து இப்படி இவ்வளோ காசு வாங்குறான், யாரா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு? இல்லை, நான் கேட்குறேன். சும்மா ஒருத்தங்க வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, லட்சக்கணக்கில் வந்து ஒருத்தன் வந்து இந்தாப்பா தம்பி காசு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பானா? கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களோட நீங்கள் இதை தொழில் பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா, அதில் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களோட திங்கிங் வந்து நீங்கள் இருந்து இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ காசு எடுக்கலாம் அப்படின்னா நம்ம போடலாம் அப்படின்னு திங்கிங் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த பொறாமப்படுறது, போட்டி போடு, பொறாமப்படாது. ஓகேவா? ஸோ ஓகேங்க, இந்த நல்ல நாளில் இந்த தம்பி பரத், உனக்கு தான் தம்பி, உன்னோட கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். திருப்பியும் அக்கா வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடாது. ஓகேவா? நீ நல்லபடியாக சம்பாதி, நல்லபடியாக ஹெல்த் பார்த்துக்கோ, நல்லபடியாக இரு. ஓகேவா? இறங்கி வந்தாச்சு, கடல்ல கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா வெளுச்சி எதுட்டா எனர்ஜி, தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி, கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜலேபி லேடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. சரி கொஞ்சம் சொல்லட்டுமா, என்னது சொத்து சோகம் வந்தா மாத்திடுற உந்தா, பக்கத்துல நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா. ஒரசாம பத்திக்கப்பா உதட்டோரம் தித்திக்கப்பா, இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா, மயங்காட்டி கந்திக்கப்பா, தயங்காத மெத்தையில. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பறப்போ, நம் உறவில் உலகை அளப்போ.
சித்திரங்கள்